அவர் வீட்டை விட்டு போய் என்னையோட 3 நாள் ஆச்சு. எனக்கு பயமா இருக்கு. அம்மணி முடி முடி. நான் ஒண்ணு சொன்னா கோவிக்கலன்னா சொல்றேன். இந்த பயம் அன்னைக்கு இருந்திருக்கோன. வாசப்படியில வச்சு 4 பேத்துக்கு முன்னாடி நாரா கிழிச்சு மாலையா போட்டுக்கிட்ட ஓடிட்டேன். பொண்டாட்டி என்ன சொன்னாலும் பேசாம வாய மூடிட்டு பின்னாடியே தெரியறதுக்கு அவன் என்ன சக்தி வேல் கவுண்டனா? என்ன சொல்றீங்க? ஏன் சின்ன வீடு வச்சிருக்கீங்க? நான் கேட்டது தப்பா? இல்ல தப்பே இல்ல. கேட்ட இடமும் போட்ட சத்தமும் தான் தப்பு. 1000 இருந்தாலும் புருஷன் பொண்டாட்டியல்ல அடுத்த வீட்டுக்கு தெரியலாமா? 4 சோத்துக்குள்ளார கேட்க வேண்டியத வாசல்ல நிக்க வச்சு கேட்ட கேட்டு பக்கத்தால இருந்தது ஓடிட்டா. இந்த காலத்துல கோல குத்தத்துக்கு கோர்ட்டு கேஸ்ன்னு இழுத்தடிச்சு தான் தீர்ப்பு. நீ சூட் அட் சைட்னு ஒரே அடி அடிச்சு போட்டில்ல. அம்மனே அரசம் மட்டும்தான் அன்னிக்கே கொல்லல. பொம்பளைங்க தெய்வம் மாதிரி அல்லோ நின்னுதான் கொல்லணும். என்ன வளனி? ஆமா, எல்லாரும் என்னையே தப்பு சொல்லுங்க. அவரை ஒண்ணு சொல்லிடாதீங்க. என்ன இருந்தாலும் பல வருஷம் ஸ்நேகிதமாச்சு. விட்டு கொடுப்பீங்களா? என்ன மாமா வேகரங்கத்தனமா பேசிக்கிட்டு சின்னோடு வைக்கிறது தப்பு இல்லன்னு சொல்றீங்களா? தப்பு இல்லன்னு ஆறு சொன்னா? பழனி, ஒரு மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அம்மணிய பழனிக்கு வியாதி வரக்கூடாது, மனுஷனுக்கு வியாதி வரக்கூடாது. அப்படி வந்தா அதை குணப்படுத்தி எடுக்கணும். அதை விட்டு போட்டு வீட்டை விட்டு வெளியில போன்னு சொல்லாம. அப்படி சொன்னா 10 லட்சம் பேத்த நாடு கடத்தோணும். அத்தனை பேத்துக்கு எய்ட்ஸுங்க. சரி அதை விடு. உன் புருஷனுக்கு அந்த பிள்ளைக்கு 3 மாசமா அது இருக்குது. ஒரு ராத்திரியாவது அங்க தங்குதானா? பொழுதுனைக்கும் பயந்துட்டு 1.5 தானே ஓடி வந்தேன். அதான் 1.5 மேல வச்சிருக்கிற மறுவாத அதை புரிஞ்சுக்காம இதுவா அதுவான்னு பறிச்சு பேப்பர்ல கொடுக்கற மாதிரி சாய்ஸ் கொடுத்து போட்டிய. ஒரு ஆம்பளைக்கு இந்த அடா பொறிக்கோன்னு சான்ஸோ சாய்ஸோ கொடுக்க கூடாது. 2யுமே பொறிக்கு போடுவானுங்க. கண்டிஷனா செய்வானுங்க. கேரகம் முடிச்சவனுங்க. எத்தனை கோயில் எத்தனை விரதம். இந்த ஆள் நல்லபடியா இருக்கணும் தானே நான் வேண்டிக்கிட்டேன். வேண்டிக்கிட்ட இடம் சொல்லியே அங்க நல்லா இருக்கேன். எந்த சாமிய வேண்டிட்ட? மருதமலை முருகன். அதான் அந்த ஆளுக்கே 2 இல்ல. ஒண்ணுமில்லாம போனோம்னா அனுமாரியோ பிள்ளையாரையோ வேண்டி இருக்கோம். என்னங்க மாமா நீங்க வெந்த உள்ள பிள்ளையார பாச்சுக்கிட்டே? அது வேல்ரி. சரி ஏதோ ஒண்ணு. நடந்தத பத்தி உப்பன்னு பேச்சு. நடக்க போறத பத்தி பேசுங்க. நல்ல வழியாத்தான் நடக்கு. தீபாவளி வருது இல்ல, பொண்டாட்டிக்கு பதிலா சின்னூடு வைக்கலாம். பிள்ளைகளுக்கு பதிலா எந்த ஊடு வைக்கிறது? பண்டிகைக்கு பிள்ளைகளை பார்க்க கண்டிஷனா வருவேன். ஒரே அமுக்கு அமுக்கி போட்டு. தீபாவளிக்கு வரலடா. பொங்கல் வருது பக்கம் தானே. ஐயா முருகா, கிறிஸ்துமஸ் சொல்லிடலாமா? சைலண்டா இருங்க. உன்னோட அந்த லூஸ் ஹேர் அழகா இருக்கு. அந்த சிரிப்போட இருக்கிற அந்த கண் அழகா இருக்கு. அந்த குளூர்ல நடுங்குற அந்த பல்லு கூட அழகா இருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மறைக்கிறீ உன்னோட செல்ல தொப்பை. அது கூட நல்லா இருக்கு. செல்ல குட்டி பொண்ண காண சிலையாக நிற்கிறவாடி. என்ன ஈரமாயி? ஆயிலாம் இல்லைங்க, பாத்ரூம் போயிட்டு வந்தங்க. சாரு தமிழ்நாடோ? குட்டி கேரளாவோ? அதே அதே. நாங்க உங்களுக்கு கரண்ட் தரோம், நீங்க எங்களுக்கு தண்ணி தரக்கூடாதா? அவங்க தரவே மாட்டேங்கிறாங்க. தண்ணி എന്താ? பாலே தரோம். പാലോ? നിങ്ങൾ അർജുനുடைய അമ്മയോ? 4.2% പാൽ നിങ്ങൾ. ഓ, ഞാൻ ഇന്നും കല്യാണം കഴിച്ചിട്ടില്ല. കഴിച്ചിട്ടില്ല? അപ്പൊ ഞാൻ കഴിക്കും, ഞാൻ കഴിക്കും. എനിക്ക് വെക്കമായി വരണുണ്ട്. ഞാൻ പിന്നെ കാണാ. ഞാൻ പിന്നെ കണ്ടു. ആഹാ, பக்கத்து வீட்லயே ஒரு 11 மணி காட்சி இருக்குதா? I love you, டி. ஐயோ அப்பா ஃபர்ஸ்ட் டைம் கேக்குறேன். I know உன் வாயில இருந்து அது கூட கேட்கவே இல்லையே. என்ன பேசினாலும் குழந்தைக்கு கேட்கும். ஏதாவது பேசுங்க. சொந்தக்காரங்க யாரையும் நம்பாதடா. இப்படிதான் பேசுவாங்களா? என்ன சொல்ல ஏது சொல்ல கண்ணோடு கண் பேசவா? முனா, உன் மேல கோச்சிட்டு நான் எங்க போவேன்? நீங்க போனது என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையா? ஒண்ணுமே இல்லையா? ஒண்ணும் இல்ல. അത് எப்படி എതുമേ യോസിക്കാമ இருக்க முடியும்? കുട്ടി മനസ്സിൽ വിചാരിക്കുന്ന ആൾ അത് ആരാണെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ കുട്ടി മനസ്സിൽ വിചാരിക്കേണ്ട ഒരാളുണ്ട്. ഞാൻ തന്നെ. സോഫിയുടെ ഐഡി? എനിക്ക് ഐഡി ഇല്ല. അതെന്താ ഐഡി ഇല്ലാത്ത? ഇൻസ്റ്റഗ്രാമിലുണ്ടോ? ചേട്ടാ സത്യം പറ, എന്നെ ഇപ്പൊ കണ്ട ഒരു പ്രോസ്റ്റിറ്റ്യൂട്ടിയെ ലുക്കില്ലേ? എന്റെ ദൈവമേ,
ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? எங்க என் பின்னாடி ஃபாலோ பண்றீங்க? நேத்து தான் பாத்தீங்க, அதுக்குள்ள என்ன லவ்வா? உங்கள மாதிரி பசங்களாலதான் எல்லா பசங்களையும் தப்பா நினைக்க தோணுது. ஹலோ ஹலோ நிப்பாட்டுங்க, விட்டா பேஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. உங்கள மாதிரி பொண்ணுங்கனாலதான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பா நினைக்கிறாங்க. இப்ப என்ன உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா? இப்ப என்ன உங்ககிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணா? நீங்க பாட்டுக்கு படப்படன்னு பேஸ்ட் போயிட்டே இருக்கீங்க. நீங்களும் சாதாரண பொண்ணு மாதிரி தாங்க நடந்துக்கிறீங்க. ஐயோ சாரி சாரி, உங்களை தப்பா நினைச்சிட்டேன், சாரி. ஒன்னும் இல்லைன்னா அப்புறம் எதுக்கு ஃபாலோ பண்ணா? பின்ன என்ன எதுக்கு ஃபாலோ பண்ணீங்க? அதுவா, அது வேற ஒண்ணும் இல்லைங்க. அதான் நான் உங்களை லவ் பண்றேன்ல. Hello. I'm Meghna. Hi Meghna, I'm Surya. RAC Trichy. Huh? Computer engineering. Final year முடிச்சிட்டேன். வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். RAC Trichy. ஐயோ, ஒரே ஊர்ல 4 வருஷம் வந்திருக்கோம். Trichy. நான் உன்னை பாத்திருக்கேன். என் காலேஜ்ல கல்ச்சுரல்ஸ்க்கு நீ வந்திருந்த. You won first prize too. Light music. Yeah. கல்ச்சுரல்ஸ்க்கு நீ வந்திருந்த. Yeah. You're a guitarist. Yeah. Yeah, guitarist. Yeah. ஆனா நான் உன்னை பார்த்ததே இல்லையே. என்னது? ஒண்ணும் இல்ல. இப்படின்ற அப்படின்ற வேற என்ன? சும்மா 4 வார்த்தை முடிஞ்ச ஒரு கப் காஃபி. సిగరెట్ తో చూసా. నీతో బ్రేకప్ అయిన అమ్మాయి పెళ్లిలో సైడ్ కొట్టావు. என் லைஃப்ல எப்போ இவ்ளோ கவலைப்பட்டதில்ல சந்தோஷ். ஒரு 19 வயசு பொண்ணு இவ்ளோ ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணனும்னா எப்படி சந்தோஷ்? மேக்ஸ்ல உனக்கு என்ன ப்ராப்ளம்? நல்லா கேட்டப்போ பாரு, புக் ஃபுல்லா ப்ராப்ளம்ஸ் தான். எவ்ரிதிங். రేపు పెళ్ళయ్యాక మనకి పిల్లలు పుడితే అప్పుడు నీకు షుగర్ ఉంది చెప్పలేదంటే. ஹாய். ஹாய். ஆபீஸ்க்கா? இல்ல, கிரிக்கெட் விளையாட போறேன். வரியா? கலாய்க்கிறீங்க. சரி, பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூன்னு சொல்லு. உன்னை பார்த்தா சொல்ல முடியாது. ஆண்டவா, ஐ லவ் யூ. ஆண்டவா, ரொம்ப தேங்க்ஸ். தப்பு பண்ணா நான் தப்பு பண்ண மாட்டேன். ஒருவேளை பண்ணுனா அப்பவே கோவப்படும், அப்பவே சண்டை போடும், அப்பவே மறந்துடும். என்ன புரிஞ்சுதா? Excuse me, Mr. Kandasamy. Hey, excuse me, Mr. Kandasamy. ஒரு காஃபி குடிப்போம், come with me. Hot ah cold ah நீயே தொட்டு பாரு. நிஜமாவே காது கேட்காது. யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. Are you serious? சீரியஸா தாங்க. அப்ப நான் பேசுறது மட்டும் எப்படி புரிஞ்சிட்டு நீங்க ரிப்ளை பண்றீங்க? எப்படி? அது நீ ஏன் என்ன கல்யாணம் பண்ணிக்க கூடாது? ஒரே ஒரு காரணத்தை சொல்லு. ஒண்ணு என்ன 100 இருக்கு. 100? ஓகே. முதல்ல எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க பிடிக்காது. மீதி 99 அதேதான். ஆமா, உனக்கு வேற வேலையே இல்லை. ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுங்க, இல்லனா உங்களுக்கும் கல்யாணமே நடக்காது. ஐயோ, 5 பைசா கூட இல்லையே. நான் பரதநாட்டியம்ல வணக்கம் சொன்னேன், இது கூட தெரியல. யாரையாவது லவ் பண்றியா? இல்ல. அது போதும். நீ எங்க இருந்தாலும் உனக்கு தேடி வருவேன். I'll come to your life like that sleepy. பாட்டு பாடவா, பாட்டு பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால் நிலாவை போல வந்த பாவை. அப்புறம் என்ன தயக்கம்? நான் சும்மா வந்தேன். உனக்கு உடம்பு கிடம்பு சரியில்லைன்னு நினைச்சேன். ஐயோ, ஓ அப்படி. என்னடா இவன் நம்ம வீடு தேடி வந்துட்டாலே நினைக்காதா? சேச்சே, ஒன்ன போய் எப்பேற்பட்ட ஆள் நீ? காஃபி? எதுக்கு சிரிக்கிற? இல்லங்க,
காலையில ஒரு 10 மணிக்கு போன் பண்ணீங்க, ஒரு 8 ரிங் விட்டீங்க. அப்புறம் மத்தியானம் ஒரு 1 மணிக்கு போன் பண்ணீங்க, 6 ரிங் விட்டீங்க. ஏங்க அதுக்கப்புறம் லைன் கிடைக்கலையா இல்ல இனி சில்ட்ர ப்ராப்ளம்ஸ்? வாட்? நான் போன் பண்றேன்னு தெரிஞ்சும் போன் பக்கத்திலே. போன் பக்கத்துல இல்ல, கையிலேயே. ரிலாக்ஸ் ரிலாக்ஸ். சும்மா ஒரு நாள் காலேஜ் வரலனா மேடம் என்ன பண்றீங்கன்னு பார்த்தேன். பரவாயில்ல, 2 போன் கால், வீட்டுக்கு ஒரு விசிட். ஐ எம் ரியலி ஹாப்பி மேன், ஐ எம் ஹாப்பி. திட்டிக்கிட்டே இருந்தாலும் ஒரு நாள் கூட நான் பார்க்காம இருக்க முடியல. Shut up. Shut up. Shut up. எனக்கு நீங்க சாப்பிட கூட தோணாதுங்க. இத நினைச்சு சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ஆமா, என்னங்க இது புது ட்ரெஸ்ஸா? எனக்கு பிடிச்ச ட்ரெஸ். அடா 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 அடா. யா. ரொம்ப கேவலமா இருக்கு. ஷாலினினா கியூட், அழகா ட்ரெஸ் பண்ணுவியே, என்னாச்சு உனக்கு? இத போட்டு ரோட்ல நடந்து வந்திருக்கேன். நான் சும்மா விட்டுச்சு உன்ன. இத நான் பாக்கணும்னு வேற